அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்றைக்கி அழகான நாள், வைகுண்ட ஏகாதசி. மறக்காமல் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கோவிந்த ரக்ஷக கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா. பகவான் பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக நம்மளுடைய பூலோகத்திலே வைகுண்டத்தை கொடுத்துருக்காங்க. பூலோக எப்படி சொல்கிறது, வைகுண்டம் அழகாக நமக்கு அமைச்சிருக்கு. எத்தனோ கோயில்கள் இருக்குது. பெருமாள் கோயில், அந்த கர்ப்பகுடிக்குள்ளே போய் கோயிலை பார்க்கும்போது தத்ரூபமாக நாம் பெருமானியே வைகுண்டத்தில் போய் பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. பகவானை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஒரு நாளில் நம்ம போய் பகவானை போய் பார்த்தா, வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கே நம்ம போய் பெருமானை போய் பார்த்தா நமக்கு சொர்க்கம் கிடச்சிடும் சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வரலாறு கூட. ஆனால் இதெல்லாம் உண்மைத்தான். அப்போது, இப்போ கிடையாது. இப்போ நிறைய பாவங்கள் பண்ணுறாங்க. ஒருத்தரை ஏமாற்றி, ஒருத்தரை கொள்ளையடிச்சு, ஒருத்தர் மனசை நோகடிச்சு, ஒருத்தரை வேலையை பிடிங்கி நாம் சாப்பிட்டுட்டு, ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி நம்ம செலவழிச்சிட்டு, நியாயமே இல்லாமல் வாழ்ந்துட்டு, ஒருத்தருடைய வேலைகளை நாம் அதை பிடுங்கி நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு அதை அவங்களுக்கு கடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட எண்ணத்தோட சில கெட்ட எண்ணங்கள் இருக்குங்க சில பேருக்கு. இதெல்லாம் புண்ணிய பலனுக்கு சேராது இல்லைங்களா? நம்ம யாருமே காயப்படுத்தாமல் நல்லபடி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணு. நாம் ஒருத்தருக்கு நல்லது பண்ணாகாட்டி பரவாயில்ல, ஒருத்தர் மனுஷன் நோகடிக்கக்கூடாது, ஒருத்தருக்கு நாம் கெடுதல் பண்ணக்கூடாது. நாம் உண்மையை பேசுகிற காலகட்டம் வரும்போது அது உண்மையாக இருந்து மற்றவங்க அதுக்கு பாதிக்கப்பட்ட அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதை நாம் கோபமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை, அது பாவத்துக்கு சேராது. ஏன்னா அவங்க பக்கம் அந்த டைமில் உண்மை இருக்குன்னு அவங்க நினைச்சாலும், ஆனால் நம்ம அந்த கோத்தை பேசுகிற சில விஷயங்கள் தான் உண்மையாக இருக்கும் இல்லைங்களா? அது பாவத்துக்கு சேராது. ஆனால் மற்றவங்களை காயப்படுத்தி ஒரு வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு வைக்காமல், அதை அந்த மழையெல்லாம் வரும்போது, ஒரு ரொம்ப வெயிலாக இருக்கும்போது, ஒதுக்க வரும்போது அதை தரத்தி விட்டு அதுக்கு உணவு வைக்காமல், இந்த நாய்க்கு பூனைக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த நாய்க்கு பூனைக்கு இவங்களெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்திட்டு, மாணவ பெரிய இல்லவா, அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. இந்த மாதிரி எத்தனோ விஷயங்கள் இருக்குங்க. ஒரு பெண்ணை மதிக்காமல், ஒரு கணவரை மதிக்காமல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த பாவமெல்லாம் பண்ணிட்டு நம்ம போய் வைகுண்டத்துக்கு போனோன்னா அது ஆகாத காரியம். எவன் ஒருவன் உண்மையாக பக்தியோட நல் மனதோட 4 பேருக்கு நல்லது பண்ணுறானோ, தர்மத்தை பண்ணிட்டும் நான் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் எவன் இருப்பானோ, யார் ஒருத்தர் இருப்பாங்களோ நிச்சயமாக அந்த நல்ல பலன் அவங்கள சேரும். ஒருத்தர் ஏமாத்தாமல், ஒருத்தர்கிட்ட நாம் பிடுங்கி திங்காமல், நியாயத்தோடு தர்மத்தோடு நாம் நடந்துக்கிட்டோம்னாலே போதும். இதுவன் நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பாங்க. கடைசி நம்ம போகிற காலமும் வைகுண்டத்தை போய் சேரும். சிவன் அடியார்கள் இருந்தால் சிவலோகத்தை சேரலாம், பெருமான் குமரவங்களை இருந்தால் வைகுண்டத்துக்கு சேரலாம் இல்லையா? அம்பாளை குமரவர்கள் இருந்தால் அம்மனை இதயத்திலே போய் நம்ம குடியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதெல்லாமே நமக்கு ஒரு புனிதமான கைலாசம், வைகுண்டம் சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா? அதனால் வாழ்கிற காலத்தில் நல்லது பண்ணுங்க, நல்லது மட்டுமே பண்ணுங்க. ஒரு வார்த்தை பேசிக்கும்போது யோசிங்க, நல்லது பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க. இருந்துச்சா எப்போ சொல்கிற மாதிரி தான் 4 பேருக்கு தர்மம் பண்ணுங்க. இத்தோட நான் வேறு என்ன சொல்ல போகிறேன் இல்லைங்களா? தர்மம் ஒன்றே நம்மளை காக்கும், வேறு எதுவும் இல்லைங்க. தர்மம் பண்ணிவிட்டு நான் இதை பண்ணேன்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லிக்காமல், இந்த கைக்கு பண்ண தர்மம் இந்த கைக்கு தெரியக்கூடாது. அப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். 4 பேருக்கு நம்ம நல்லதே நினைக்கலாம். மற்றவங்க நம்ம கெடுதல் நினச்சாங்கன்னா அது அவங்களுடைய எண்ணங்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது இல்லை, நாம் நல்லதே நினைப்போம். நாம் எங்கே நாம் நல்லது நினைக்கிறோமோ, நீங்கள் நினைக்கலாம் கெட்டது பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க, நல்லது பண்ணுற நாமையே இப்படி. நம்முடைய கர்ம பலன்களெல்லாம் கடவுள் பகவான் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அர்த்தம், நாம் முன் ஜென்மத்தை செஞ்ச பாவ புண்ணியங்கள் இப்போ நாம் கருது கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் செய்யக்கூடிய அந்த புண்ணியமான காரியங்கள் அடுத்தடுத்த உலகத்துக்கு நாம் போகும்போது நல்லா இருப்போம். போன ஜென்மத்தில் பண்ணதோ இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் நம்ம பண்ண பாவங்கள் இப்போ நாம் தீர்த்துட்ருக்கோன்னு அர்த்தம். அதனால தான் பகவான் நம்மளை சோதிச்சுட்ருக்காங்க. ஆனால் கைவிடவில்லை. எந்த காரியத்திலுமே அவர் சோதிக்கிறாரே தவிர எதுலையுமே கைவிடவில்லை. அதை நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? கெடுதலாக பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நாம் நினைக்கலாம் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கட்டுமே, ஒரு நாள் திருந்தி வாழ்வாங்க, காலம் மாறும் இல்லையா? அவங்களும் நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா இருக்கட்டும், அவங்க செஞ்ச தப்புகளை திருந்துறதுக்கு ஒரு காலம்
பகவான் கொடுப்பாரு. அப்பயாவது அவங்க திருந்திட்டு நல்லா வாழ்த்தோம்னு சொல்லி நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். இந்த அழகான நல்ல ஆள மகா வைகுண்ட ஏகாதசி நல்ல ஆள நல்லபடி எல்லோரும் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமான எல்லா ஆலயத்திலுமே இன்றைக்கி சொர்க்கவாசல் திறக்கப்படும். போய் பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த சொர்க்கவாசல் மூலியமாக வெளியில் வாங்க. உள்ளே போய் இப்படி வெளியில் விடுவாங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அங்கே போய் கூட யாரையும் தொந்தரவு பண்ணாமல் தள்ளிட்டு நான் முன்னல நீ முன்னலன்னு சொல்லாமல் பொறுமையாக போங்க. பகவான் சீக்கிரமாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க. வைகுண்டத்துக்கு போய் நீங்கள் வெளியில் வருவீங்க. சரிங்களா? இதான் நம்மளுடைய பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம் நாளைக்கு திறக்கப்படும். இன்று இரவே நமக்கு திறந்துருவாங்க. நம்ம நாளைக்கால பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பார்த்துடலாம். சரிங்களா? சில கோயிலில் இன்றைக்கி நைட்லேருந்தே நமக்கு திறப்பாங்க. ஸோ மறக்காமல் போயிட்டு வாங்க. பெருமாளை நல்லபடியாக போய் பிரார்த்தனை பண்ணுங்க. பகவானோட ஆசீர்வாதத்தினால எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு நாளாவது இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் யாரும் தர்மம் பண்ணாதமே இருக்கிறவங்க இன்றைக்காவது போய் தர்மம் பண்ணுங்கள். ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க. இல்லையா ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஒரு 2 நாய்க்கு போடுங்க. கையேந்துவாங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது 10 ரூபா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது கொடுங்க. சரிங்களா? லட்சுவேல் முருக பெருமானே நாராயணா கோவிந்த ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா விட்டல விட்டல கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்த ரக்ஷக கோவிந்தா பெருமானே ஹரி கோவிந்தா. ஜெய் ஸ்ரீராம் நமச்சிவாய. லட்சுவேல் முருகா.